அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்துட்டு 6th புக்கில் இருக்கிற இயல் 5 நம்ம இன்றைக்கி வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஆசாரக்கோவை. ஃபஸ்ட்டு இந்த ஆசாரக்கோவைனா என்னன்னாக்கா, ஆசிரியர், அதாவது நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் இருக்குது. ஓகேங்களா? ஆசாரக்கோவைனாக்கா ஆசிரியர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிரியர் நமக்கு என்ன நமக்கு வந்து சொல்லுவார், நல்ல ஒழுக்கத்தை தான் நமக்கு வந்து சொல்லுவார். ஸோ நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பின் மீனிங் இதுக்கு. இது நீங்கள் பாருங்கள். நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னா எவ்வுயிருக்கும் செய்யாமை, கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல், அறிவுடைமை. இனிமேல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எண்ணுங்க 1 2 3 4 இந்தமாரி எண் வந்தீங்கன்னாக்கா 8 இருக்கும். மொத்தமாக 8 வித்துக்கள் இருக்கும். ஓகேங்களா? வித்துனாக்கா விதைன்னு மீனிங், விதை அப்படின்னு மீனிங். சரிங்களா? இப்போ எப்படி வந்து இப்போ ஒரு லேண்டில், நிலத்தில், ஓகேங்களா, நம்ம வந்து நெல் பயிர் போட்டால் நெல் வரும். ஓகேங்களா? என்ன போகிறோமோ அதான் நமக்கு வந்து திருப்பி நமக்கு வந்து அறுவடை நமக்கு வந்து கிடைக்குது. அதே மாதிரி மாணவர்களுடைய மனதில் இந்த 8 வித்துக்கள் வந்து இருக்கணும். நம்ம வந்து விதைக்கணும், ஆசிரியர்கள் வந்து விதைக்கணும். அப்படி வந்து நம்ம வந்து சரியாக விதைத்தால் ஒரு நல்ல மாணவன் நமக்கு வந்து கிடைப்பான் அப்படின்றது தான் அதுக்கு மீனிங். சரிங்களா? ஓகே. அப்போ இதில் நமக்கு முக்கியமாக இருந்தது ஆசாரக்கோவின் வித்து. ஆசாரக்கோவின் வித்து எதுவும் கேட்பாங்க. ஓகேங்களா? வித்து எத்தனைன்னு கேட்டிருக்காங்க, 8. இந்த பாட்டை எழுந்து யாருன்னு கேட்டிங்கனாக்கா பெருவாயின் முள்ளியார். ஓகேங்களா? பெருவாயின் முள்ளியார். அதாவது ஆசிரியருக்கு தான் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு பெரிய வாய் இருக்கும்னு நான் வச்சுக்கோங்க. ஆசிரியருக்கு பெரிய வாய் இருக்கும். ஏன்னா அவருக்கு வந்து அதிகமான விஷயம் தெரியும். ஸோ வந்து ஒரு பெரிய வாய் வச்சு அவர் வந்து சொல்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருவாயின் முள்ளியார், ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சொல்லும் பொருளும் பார்க்கலாம். சொல்லும் பொருளத்தில் நன்றி அறிதல், அது பிறர் செய்த உதவியை மறவாமை, அதை பேர் தான் நன்றி அறிதல். பிறர் செய்த உதவி வந்து நமக்கு வந்து பார்த்தினாக்கா என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஒப்புரவுனாக்கா எல்லோரையும் சமமாக பேணுதல், பேணுதல்னாக்கா பாதுகாத்தல். ஓகேங்களா? பாதுகாத்தல். நட்டல்னாக்கா நட்பு கொள்ளுதல். இது வந்து ஆப்போசிட்லையும் கேட்கலாம், இது சொல்லியும் கேட்கலாம். நட்பு கொள்ளாமை அப்படின்னு வச்சுங்க. ஓகேங்களா? நீங்கள் படிக்கிற எதுக்கெல்லாம் வந்துட்டு ஆப்போசிட் வேர்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ நீங்கள் அதையுமே நீங்கள் வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? கொஷின் நிறைய டைம் அப்படி தான் வந்து கேட்குறாங்க. இது சொல்லின்னு கேட்பாங்க. நம்ம வந்து அதை பார்க்கவே மாட்டோம். ஒரு வேகத்தில் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா? உங்களால் முடிஞ்சாக்கா இதை ஒரு டைம் நீங்கள் வாசித்து பாருங்கள். சரிங்களா? நம்ம மேலே சொன்னது தான் இருக்கும் போல். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நூல்வெளி. ஓகேங்களா? ஆசாரக்கோவை என் ஆசிரியர் யார்? பெருவாயின் முள்ளியார். ஆசிரியருக்கு பெரிய வாய் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவர் பிறந்த ஊர் என்ன? கயத்தூர். அதாவது பேரை பாருங்கள், பெருவாயின் முள்ளியார். முள்ளு செடி, முள்ளியார் அப்படி வச்சுக்கோங்க. அதை நம்ம என்ன பண்ணுவோம்? கயிறு கட்டி இழுக்கிறோம். கயிறு கட்டி இழுத்துன்னு வரோம். ஏன்னாக்கா கை வச்சு நம்மளால் வந்து அதை இழுக்க முடியாது. ஸோ கயிறு கட்டி நம்ம இழுக்கிறோம். கையால் இழுக்க முடியாது. ஸோ வந்து அதில் வந்து ஒரு ரோப் ஒன்று கட்டிட்டு இழுத்தாக்கா ஈஸியாக வருமா அப்படி ஞாபகம் வச்சுக்கிறத. ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று பொருள். ஆமாவா? நம்ம சொன்னோமா, ஆசிரியர் நமக்கு வந்து ஒரு என்ன பண்ணுவார்? நல்ல ஒழுக்கத்தை நமக்கு வந்து சொல்லித் தருவார். அவர் தான் நல்ல ஆசிரியர். ஓகேங்களா? இது வந்து பார்த்தினாக்கா 14 கீழ்கணக்கு நூல்கள் 1. ஆமாவா? 14 கீழ்கணக்கு நூல்கள் 1. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. அதாவது ஒரு நல்ல ஆசிரியர் நமக்கு வந்து என்ன பண்ணுவார்? மாணவர்கள் அனைவருமே 100க்கு 100 வாங்கன்னு ஆசைப்படுவார். அப்போ 100ன்னு வந்தாலே ஆசாரக்கோவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசாரக்கோவையில் 100 தான் ஞாபகம் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வாங்க, மதிப்பீடு. பிறரிடம் நான் வந்து பார்த்தினாக்கா இன்சொல் பேசுவேன். இன்சொல் தான் பேசணும் நம்ம. சரிங்களா? பிறர் நமக்கு செய்யும் தீங்கை வந்து பார்த்தினாக்கா பொறுத்துக்கொள்வது பொறை அப்படின்னு சொல்லுவாங்க. பொறைனா பார்த்தா பொறுத்துக்கொள்ளுதல் அப்படின்னு மீனிங். சரிங்களா? அடுத்து அறிவுடைமை. அறிவுடைமை என்னும் சொல்லி வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு சேர்த்துதுக. சரிங்களா? சேர்த்துது கேட்டிருக்காங்க. அறிவு கூட்டல் உடைமை. அப்போ நான் சொல்லியிருக்கேன் கூட ஆல்ரெடி. இந்த இடத்துல நிலைமொழியில் உகரம் ஈற்ற முடிஞ்சு வறுமையில் வந்து பார்த்தினாக்கா உயிரெழுத்து இருந்தால்
என்ன சொல்லியிருக்கானு, இவ்வு கூட்டல் ஊ தான் வந்து பார்த்தினாக்கா ஊவாக மாறி இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த உகரம் கெட்டு இங்கே இருக்கிற ஊ கூட வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஊவாக மாறி இருக்குது, அறிவுடைமைன்னு வந்திருக்கு. சரிங்களா? நாளைக்கு வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் மார்னிங்கே வந்துட்டு புணர்ச்சி கிளாஸ் உங்களுக்கு நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நான் வந்து வீடியோ போட்டுறேன். அது பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து விளங்கும். சரிங்களா? நாளைக்கு மார்னிங் வந்துடும் வீடியோ. சரிங்களா? அடுத்தது இவை எட்டும், இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும். இதுவும் நான் அதே ரூல் தான், நம்ம ஆல்ரெடி ரூல் வந்து பார்த்தாச்சு. நம்ம எகரம் இங்கே வந்து பிறக்கும், எகரமும் இந்த ஏவும் சேர்ந்தால் ஏவாக மாறி இருக்குது. ஓகேங்களா? நன்றி அறிதல் என்னும் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரித்தது கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல். பொறை உடைமை என்னும் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தது கிடைத்தால் பொறை கூட்டல் உடைமை. ஓகேங்களா? அடுத்தது இந்த பாட்டு நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் இது வந்து ஒரு இதுதான், இது முக்கியம். நந்தவனம்னாக்கா பூஞ்சோலை, நந்தவனா அது பூஞ்சோலை. பார்னா வந்து பார்த்தினாக்கா உலகம். பார்னா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்னாக்கா பார் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் பார் எங்கே போன இருக்கா, எல்லாத்துலேயுமே இருக்கா, பார் இருக்கா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்ணா பார்த்தினா இசை நமக்கு தெரியும். இது ஏத்தினாக்கா பதித்து, இது நமக்கு தெரியும். சரிங்களா? இதெல்லாம் விட்டு வாசிங்க. இந்த தொகைச்சொல் விளக்கங்கள் முக்கியம். முத்தேன்னாக்கா கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். இது வந்து பொருந்தாத இதில் கேட்பாங்க. ஆட் ஒன் அவுட் சொல்லுவாங்கள்ல இங்கிலீஷில், ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்தமாரி இதில் கேட்பாங்க. அதை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கணி நமக்கு தெரியும், மாப்பிளா வாழை, முத்தமிழா ஏற்றி நாடகம் தெரியும். சரிங்களா? அடுத்தது அதாவது நம்ம இப்போ பார்த்து தாங்க. இப்போ சேர நாட்டு முத்தேனே. அறுசுவைனாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து சோழ நாடு தான். சோழ நாடு என்னன்னு சொல்லுவாங்க, சோறுடைத்த நாடுன்னு சொல்லுவாங்க, சோறுடைத்த நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பாண்டியனார்னாக்கா முத்தமிழே, அதாவது இயல், இசை, நாடகம் மூணுமே இருந்துக்குன்னு சொல்லுவாங்க பாண்டியர்கள். சரிங்களா? அடுத்தது நூல்வெளி. தாலாட்டு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு வாய்மொழி இலக்கியங்கள் ஒன்று. வாய்மொழி, அதாவது தாலாட்டுனா அது வாய்மொழியாக வந்திருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எழுத்து இதெல்லாம் கிடையாது. யாரும் அந்த ஈது வச்சுலாம் வந்து படிக்க மாட்டாங்க. அது வாய்மொழியாக வரும். பாட்டிக்கிட்டேருந்து அம்மாவுக்கு வரும், அம்மாக்கிட்டேருந்து பசங்களுக்கு வரும், பசங்கிட்டேருந்து அவங்க பசங்களுக்கு போகும். வாய்மொழியாக தான் போகும் அது. சரிங்களா? தாலாட்டுன்றது பார்த்தினாக்கா வந்துட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. தாள் என்பதுக்கு வந்து பார்த்தா நாக்கு என்பது பொருள். இது கொஷின் கேட்டிருக்காங்க. தாள்னாக்கா நாக்கு. தாலாட்டு அதாவது நாவை அசைத்து பாடுவதால் அது வந்து பார்த்தாங்க தாலாட்டு என்று வந்து பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு என்று பெயர் பெற்றது. இதுவுமே பார்க்கணும். நம்ம தாலாட்டு வந்து பார்த்து எப்படி வந்து பிரித்ததுன்னு கேட்டிருப்பாங்க. தாள் கூட்டல் ஆட்டு, தாலாட்டு என்று பெயர் பெற்றது. குழந்தையின் அழுகை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் வந்து பார்த்தினாக்கா இனிய ஒருத்தர் வந்து பார்த்தா பாடுவாங்க. அதான் பார்த்தாங்க தாலாட்டு. ஓகேங்களா? ஆராரிரோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து வீட்டில் அம்மா நமக்கு வந்து சின்ன வயசில் பாட்டு பாடியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு தாலாட்டு பாட்டுகள். சரிங்களா? அடுத்தது இந்த மதிப்பீடு. பாட்டு செய்து, பாட்டு கூட்டல் இசைத்து. சரிங்களா? கண்ணுறங்கு, கண் கூட்டல் உறங்கு. வாயை கூட்டல் இலை, வாயை இலை. கை கூட்டல் அமர்த்தி, கை அமர்த்தி. உதித்த என்றும் சொல்லின் எதிர்ச்சொல். நம்ம இதை பார்க்கவே மாட்டான். எப்பயுமே கொஷின் படித்தோடனே மார்க் பண்ணுங்கள். எதிர்ச்சொல்னாக்கா மார்க் பண்ணுங்கள். இதுமாரி மார்க் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படிங்க. சரிங்களா? மறைந்த. உதித்துனாக்கா உதயமாகிறது, எதிர்ச்சொல்னாது மறையிறது, மறைந்த. சரிங்களா? அடுத்தது தமிழர் பெருவிழா. இதுவுமே ரொம்ப முக்கியமான லெசன். இந்த 6th புக்கிலேருந்து ஒரு 5 கொஷின் கேட்குறாங்க, 6 கொஷின் கேட்குறாங்கனாக்கா ஒரு கொஷின் இங்கே தான் கேட்பாங்க. இந்த லெசன் தான் கேட்பாங்க. சரிங்களா? இப்போ பார்த்துடலாம் அதை. அதாவது தமிழர் திருநாள் என்ன நாள் அது, அதான் வந்து பார்த்தினாக்கா பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே தெரிஞ்சது தான். இந்த இது வந்து பார்த்தினாக்கா வந்து இந்திர விழான்னு சொல்லுவாங்க. அதை இந்திர விழான்னு சொல்கிறது எதுனாக்கா போகி பண்டிகை இருக்குல்ல, போகி பண்டிகை அதான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? போகி பண்டிகை தான் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு இந்திர விழான்னு சொல்லுவாங்க. அதாவது மழை வேண்டி பாட்டு போடுவாங்க. அது வந்து பார்த்தினாக்கா இந்திர விழான்னு சொல்லுவாங்க அதை. சரிங்களா? அறுவடை திருநாள்னு சொல்லுவாங்க. அதை பொங்கல் வந்து பார்த்தினாக்கா அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்களா, நமக்கு தெரிஞ்சிருந்தாங்க. அடுத்து பாருங்கள், உழவர் திருநாள்னு சொல்லுவாங்க. அது ஏன்னாக்கா விவசாயிகள் அன்றைக்கி தான் வந்து பார்த்தினாக்கா
அவங்க வந்து வச்சிருந்த மாடுகள் இருக்குல்ல, அதையும் லேண்ட்லேருந்து விளைஞ்ச அந்த நெல்லை வந்து பார்த்தினாக்கா வந்து சாமிக்கு வந்து படைப்பாங்க, சூரியனுக்கு படைப்பாங்க. இனிமேலாம் நடக்கும். சரிங்களா? ஒவ்வொரு ஊரில் வந்து பார்த்தினாக்கா பொங்கல் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுவாங்க. எங்கள் ஊர் சைட்லாம் வந்து பார்த்தினாக்கா 4 நாள் கொண்டாடுவாங்க பொங்கல். ஒரு சில ஊரில் பார்த்தினாக்கா 2 நாள் தான் கொண்டாடுவாங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, 2 நாட்கள் முதல் 4 நாட்கள் வரையும் வந்து பார்த்தா இந்த பொங்கல் வந்து பார்த்தினாக்கா நம்ம வந்து கொண்டாடுறோம்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? எங்கள் ஊர் சைடில் 4 நாள் நாங்கள் கொண்டாடுவோம். போகி பண்டிகை கொண்டாடுவோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல். நாங்கள் 4 பொங்கல் நாங்கள் வந்து அங்கே செலிப்ரேட் பண்ணுவோம். சரிங்களா? உங்கள் ஊரில் என்னென்ன பொங்கல் பண்டிகைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? ஊர் பேர் போட்டு என்னென்ன பொங்கல் சொல்லுங்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வந்து பார்த்தினாக்கா வந்து நன்னூல். இதுவுமே முக்கியம். போகியுடைய இதுதான் போகியுடையது இதுதான். சரிங்களா? பழசில் என்ன பண்ணுவாங்க, அன்றைக்கி எரிப்பாங்க. பழைய துணியெலாம் வீட்டில் இருக்க தான் போட்டு மார்னிங் ஒரு 5 o'clock வந்து எரிச்சிட்டு புதுசாக வந்து ஒரு துணி எடுத்து ஊற்றுவாங்க. அதான் வந்து பார்த்தா போகி பொங்கல். பழையன கழிதலும் புதியன புகுதலும். சரிங்களா? போகி திருநாள்னு சொல்லுவாங்க அதை. அடுத்து பாருங்கள், நான் சொன்னது அவங்ககிட்ட வாழ்க்கைக்கு வளம் தரும் மழைக்கடவுளை வந்து பார்த்தினாக்கா வழிபட்டு அக்காலத்தில் வந்து பார்த்தா போகி பண்டிகை வந்து பார்த்தினாக்கா இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. ரொம்ப முக்கியம் இது. சரிங்களா? அடுத்து பார்த்தினாக்கா வந்து பொங்கல் திருநாள். இதுதான் வந்து பார்த்தினாக்கா தைப்பொங்கல். அதாவது தை முதல் நாள் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்கிறாங்க. அதை ஃபஸ்ட்டு எப்பவுமே நம்ம வந்து என்ன கேட்பாங்க, இயர் தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் டே வந்து பார்க்கணும். நம்ம நீங்கள் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தை முதல் நாள் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு திருவள்ளுவர் ஆண்டு. தை 2ஆம் நாள் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு திருவள்ளுவர் நாள். ஓகேங்களா? உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு இப்போ யாராவது வந்து இப்போ உங்களுடைய வயசு கேட்டாக்கா நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் இயர் வச்சு தான் நீங்கள் வந்து சொல்லுவீங்க. 1995 அப்படின்னு சொல்லிங்கனாக்கா அதுக்கப்புறமேட்டு தான் டேஸ் வச்சு நீங்கள் வந்து பெரிய பிரச்சனை நீங்கள் வந்து முடிவு பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஆண்டு, அதுக்கப்புறமேட்டு தான் நாள் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க, தப்புமே பண்ணியிருக்காங்க. அதனால் தான் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்பது பொருள். ஆமாம் தானே? ஒரு விவசாயிக்கு அவங்க வச்சுக்கிற மாடு தான் வந்து பார்த்தினாக்கா செல்வமே. உங்கள் வீட்டில் இதெல்லாம் மாடு இருக்குது, 5 மாடு இருக்குது, 6 மாடு இருக்குது, 10 மாடு இருக்குது. ஸோ மாடு வச்சுருக்கவங்க தான் வந்துட்டு செல்வந்தர் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா? மாடை வந்து பார்த்தா செல்வமாக தான் கருதுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு திருவள்ளுவர் வந்து பார்த்தினாக்கா என்ன சொல்கிறாங்க, கிமு 31ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஆமாவா? 31ஆம் நூற்றாண்டு தான் வந்து ஒரு பிறந்திருப்பார். அப்போ திருவள்ளுவர் ஆண்டு நீங்கள் வந்து கணக்கிடுனாக்கா இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் கூட, அதாவது 2024 கூட 31 சேர்த்துக்கணும். அதுதான் வந்து பார்த்தினாக்கா திருவள்ளுவர் ஆண்டு. இதெல்லாம் கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? திருவள்ளுவர் ஆண்டு வந்து இப்போ கேல்குலேட் பண்ணாக்கா ப்ரெசென்ட்டு கூட 31 வந்து ப்ளஸ் பண்ணணும். சரிங்களா? அதுமாரி இந்த மாட்டு பொங்கல் அப்போ என்ன பண்ணுவாங்க, மஞ்சு விட்டு நடத்துவாங்க, மாடு பிடித்தல் நடக்கும், ஜல்லிக்கட்டு, ஏறு தருவுதல், இது எல்லாமே வந்து பார்த்தினாக்கா இந்த மஞ்சு விட்டுக்கு வேறு வேறு பெயர்கள். எங்கள் ஊர் சைடெலாம் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு ஜல்லிக்கட்டு தான் நாங்கள் சொல்லுவோமே. ஓகேங்களா? அடுத்தது அறுவடை திருநாள். நான் இப்போ சொன்னேன்ல, ஒரு கொஷின் மஸ்ட்டு, 1 கொஷின் மஸ்ட்டு. இங்கே இருந்தால் கொஷின் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க, கன்ஃபார்ம் வருது. சரிங்களா? அறுவடை திருநாள் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு ஆந்திரம், கர்நாடகம், மகாராஷ்டிரம், உத்தரப்பிரதேசம், ஓகேங்களா ஆகிய மாநிலங்கள் வந்து பார்த்தினாக்கா வந்து மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க அதை. அதாவது இப்போ ஞாபகம் வச்சுக்க, நீங்கள் ஒரு மேப் இப்போ நீங்கள் வந்து வரைஞ்சிக்கிங்க. ஒரு மேப் வரைஞ்சி இந்தியா மாதிரி இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அப்போ ஆந்திரா இங்கே இருக்குது, கர்நாடகா இங்கே இருக்குது, மகாராஷ்டிரா இங்கே இருக்குது, யூபி இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சர்க்கிள், இந்த சர்க்கிள் ஃபுல்லாக பார்த்தினாக்கா வந்துட்டு மகர சங்கராந்தின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பஞ்சாப்ல என்னது நமக்கு தெரிஞ்சதுன்னா பஞ்சாப்னாலே லாரி தான். பஞ்சாப்னாலே லோரி அப்படின்னு லாரி லோரி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ஒரு சர்க்கிள். மகாராஷ்டிரா பக்கத்தில் இருக்குதா, அப்போ இது ஒரு சர்க்கிள். குஜராத், ராஜஸ்தான் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு உத்தராயன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குஜராத்து ராஜஸ்தான்லாம் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு உத்தராயன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது எப்படி ஞாபகம் வச்சுக்கோனாக்கா, சூரியன் என்ன பண்ணும், இங்கே வந்து பார்த்தினாக்கா உதயம் ஆகிட்டு கிழக்கு பக்கம் உதயம் ஆகிட்டு இங்கே வந்து மறையுதா. ஸோ அதனால் வந்து பார்த்தோம் உத்தராயன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா?
ஜஸ்ட் இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாரி ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்களா? அது ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, யூபி இதெல்லாம் வந்து பார்த்தினாக்கா வந்து ஒரே ஒரு சர்க்கிளில் வரும். ஸோ அதெல்லாம் அது மகர சங்கராந்திரி. பஞ்சாப்மே நம்ம லாரி, அப்போ லோரி ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த குஜராத்தும் ராஜஸ்தானும் பார்த்தினாக்கா வந்துட்டு என்ன போட்டிருக்கு, உத்தராயன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேங்களா? அடுத்தது கதிர்முட்டி எதுவும் வந்து பார்த்தினாக்கா அறுவடை செய்வர். ஆமாம். விழாக்காலங்களில் வந்து பார்த்தினாக்கா வந்து வீட்டின் வயலில் வந்து பார்த்தினாக்கா என்ன கட்டுவாங்க, மாவிலை கட்டுவாங்க. மாவிலை தோரணம்னு சொல்லுவாங்க. அதை தோரணம்னா அது ஒரு கட்டுவாங்கள்ல, அதுதான் பேர் தான் தோரணம். ஓகே. பொங்கல் அன்று போகி பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா பிரித்ததுக்கு வந்து போகி கூட்டல் பண்டிகை. பழையன கழிதும் புதியன புகுதலும் யார் சொல்லியிருப்பாத, நன்னூலில் சொல்லியிருப்பாங்க. நன்னூல் இருந்து யார், பவநந்தி முனிவர். ஓகேங்களா? பச்சை பசேல் என்ற வயலை வந்து காணும்போது நமக்கு வந்து இன்பமாக தான் இருக்கும். அதுவே வந்து பார்த்தினாக்கா பட்டு போன மரத்தை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், துன்பமாக தான் இருக்கும். மரம் நல்லா இருந்துச்சு, செத்து போச்சுடா அப்படின்னு நம்ம யோசிச்சு பண்ணலாம் அப்படி தான். சரிங்களா? அடுத்தது மனம் கௌரம். ஓகே, இதுவும் ரொம்ப முக்கியமானது. அதாவது நரசிம்மவர்மன் இருக்காரா, அவர் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு மாமல்லன்னு சொல்லுவாங்க. ஏன்னாக்கா அவர் வந்து மற்போரில் சிறந்தவர். ஓகேங்களா? நரசிம்மவர்மன் யார், மகேந்திரவர்மனுடைய மகன். இவர் வந்து பார்த்தினாக்கா கிபி 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஓகேங்களா? இங்கே இருக்கும் 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். பஞ்சபாண்டவர் அதை வந்து பார்த்தினாக்கா கட்டினது இவர் தான். கட்டினது மீன்ஸ் உருவாக்குனது இவர் தான். ஓகேங்களா? இவர் காலத்தப்போ தான் உருவாயிருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இந்த மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் எத்தனை கொஷின் கேட்பாங்க, 9 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, 9. அது என்னென்னது ஜஸ்ட்டு ஒரு டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அர்ஜுன தபசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலிக்குகை, திருக்குடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம், இது எல்லாமே அங்கே இருக்குது. சரிங்களா? அடுத்தது முக்கியமானது இங்கே வரும். இதுதான் இது ரொம்ப முக்கியம். சிற்பக்கலையின் உச்சத்தை நீ பார்க்க வேண்டுமானாக்கா, அதாவது சிற்பக்கலையின் உச்சம் எதுன்னு கேட்பாங்க, அர்ஜுன தபசு. ஏன்னாக்கா இந்த ரேட் நீங்களே பாருங்களேன், எவ்வளோ அற்புதமாக இருக்குது, எவ்வளோ கஷ்டமான விஷயம். இது வந்து ஃபுல்லாகவே ஒரே ஒரு பாறையிலே செதுக்கின்றது. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தினாக்கா அர்ஜுன தபசு. ஓகேங்களா? இந்த அர்ஜுன தபசுக்கு இன்னொரு நேம் ஒன்று இருக்குது, பக்ரிதன் தவம்னு ஒன்று இருக்கும். இதை நான் மார்க் பண்ணியிருக்க மாட்டேன், பட் அங்கே இருக்கும். சரிங்களா? பக்ரிதன் தவம்னு இருக்கும். மாமல்லபுரம் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறது. ஆமாவா? ஏன்னா நம்ம இங்கேயே பார்த்தாச்சு, பயங்கரமாக இருக்குல்ல. இந்த யானையை பாருங்கள், இந்த இதெல்லாம் பாருங்கள், பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கா. ஸோ வந்தது தமிழகத்தின் சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறது இது மாமல்லபுரம் தான். அப்போ இது பார்க்கணும். சிற்பக்கலை வடிவமைப்புகளை வந்து பார்த்தா 4 வகைப்படுத்தலாம். இதுவே கொஷின் கேட்டிருக்காங்க. சிற்பக்கலை வடிவத்தை வந்து பார்த்தா 4ஆக வந்து பிரிக்கலாம். குடைவரை கோயில் ஒன்று, குடைவாங்க. ஒரு மலை இருக்குனாக்கா அந்த மலையை போயிட்டு குடைஞ்சி அதை வந்து ஒரு டெம்பிளாக மாற்றுவாங்க. இது ஒன்று குடைவரை கோயில். ஒற்றைக்கல் கோவில், ஒரே ஒரு கல்லை ஒரு கோவிலாக மாற்றுவாங்க. சரிங்களா? கட்டுமான கோவில், இருக்கிற கல்லை ஃபுல்லாக உடைச்சி அதை வச்சு ஒரு தனியாக ஒரு கோயில் வந்து கட்டுவாங்க. அதான் வந்து பார்த்தினாக்கா கட்டுமான கோவில். புடைப்பு சிற்பங்கள்னாக்கா ஒரு கல் மேலே ஒரு சிலையை வந்து பார்த்தினாக்கா செதுக்குவாங்க. அது பாதி தான் தெரியும், பாதி வந்து தெரியாது. அது இதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து பார்த்தினாக்கா எம்போஸ்டு ஸ்கல்ப்சர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த 4 வகை வந்து காணப்படுற ஒரே இடம் எது, மாமல்லபுரம் தான். கொஷின் இப்படியும் கேட்பாங்க. ஓகேங்களா? அதாவது சிற்பக்கலை வடிவமைப்புகள் எத்தனை வகைன்னு கேட்டானாக்கா 4. இந்த 4மே இருக்கிற ஒரே இடம் எது, மாமல்லபுரம் மட்டும்தான். சரிங்களா? மாமல்லபுரம் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது மயங்கொலிகள், ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாத கொஷின் பேப்பரே கிடையாது. மயங்கொலிகள் எத்தனைனே கேட்பாங்க சிம்பிளாக, 8. இதே கொஷின் கேட்டிருக்காங்க. மயங்கொலிகள் எத்தனை கேட்டிருக்காங்க, 8. ஆசாரக்கோவில் வித்துக்கள் எத்தனை, அதுவும் 8 தான். சரிங்களா? இதை பாருங்கள், மயங்கொலிகள் என்ன வச்சிங்களேன்,
ஒரே சவுண்டில் வரும், பட் வந்து வேர்ட்ஸ் மட்டும் நான் மாறும். சரிங்களா? நா லா லா இந்த யா ரா ரா இருக்குங்களா? இது வந்துட்டு எங்கெங்கே வந்து இது வந்துட்டு உருவம் தான் முக்கியம் நமக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள், இந்த நா இந்த 3 நாவுமே வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் படும்போது தான் வருது. சரிங்களா? இதை நல்லா நோட் பண்ணுங்க. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தை நடுப்பகுதியை படும்போது. ஏன்னாக்கா இது பாருங்கள், நாவா இப்படி தானே இருக்கும். அப்போ நடுவில் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 சுழினாக்கா நாவின் நுனி நடுப்பகுதியை சொல்லணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 சுழினாக்கா மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதி. 2 எங்கே இருக்குது? ஃப்ரண்ட்லேயே வந்துடுச்சு இல்லை 2, அதனால் வந்து பார்த்தினாக்கா முன்பகுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாவின் நுனி வந்து பார்த்தினாக்கா வந்து மேல்வாய் பல்லின் அடிப்பகுதி வந்து தொடுவதால் நகரம் பிறக்குது. இந்தமாரி நீங்கள் வந்து இதை ஜஸ்ட்டு உங்களுக்கு ஏற்ற மாரி ஒரு ஷார்ட்கட் வச்சு நீங்கள் படிச்சிங்கனாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்குது. சரிங்களா? இப்போ இதுமாரி படிங்க. இதை அடுத்தது இது கேட்பாங்க. இந்த 3 சுழி நான் வந்துச்சுனாக்கா வெடி, அதாவது பட்டாசு. இந்த 2 சுழி நான் வந்துச்சுனா பார்த்தீங்கன்னா ஆகாயம், வானம். சரிங்களா? இந்த 3 சுழி நான் வந்துச்சுனாக்கா வேலை, 2 சுழி வந்தாக்கா குளிர்ச்சி. ரொம்ப முக்கியம் அது. சரிங்களா? மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கேட்பாங்க, சிங்கிளாகவும் கேட்பாங்க. ஓகேங்களா? மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கேட்டால் நம்ம வந்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் மீன்ஸ் பொருந்தாத ஒன்று கேட்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது, இதை பார்த்து வச்சுக்கணும். அதேமாதிரி தான் இதுவும் லாலாம் ஒரு டைம் பாருங்கள், நீங்களே படித்து பாருங்கள். சரிங்களா? யாவும் படிங்க. இந்த தமிழுக்கே சிறப்பானது எதுவும் கேட்பாங்க, யா தான். ஏன்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்க நமக்கே இந்த யா வந்து வராது, வடக்கன்ஸுக்கு சுத்தமாக வராது. ஓகேங்களா? யா மட்டும் வந்து பார்த்தினாக்கா தமிழுக்கே சிறப்பானது. தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து அவனுக்கு மட்டும்தான் அந்த யா வரும். ஓகேங்களா? அவங்களுக்கே நிறைய பேருக்கு வராது, வடக்கன்ஸுக்கு சுத்தமாக வராது. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழுக்கே சிறப்பானது இது யா தான். ஓகேங்களா? யா. பொருள் வேறுபாடு உணர்வு வந்து பார்த்தினாக்கா வந்து அதே தான், நம்ம பார்த்து தான். விலைனா அது பொருளின் மதிப்பு, விலைனாக்கா உண்டாக்குதல், வேனாக்கா விருப்பம், இலைனா வந்து பார்த்தினாக்கா செடியின் இலை, இலைனாக்கா வந்து மெலிந்து போதல், இலைச்சிட்டியா பாருன்னு சொல்லுவாங்கள்ல, அதை மெலிந்து போதல். ஏன்னா அது நூலின் ஏய். ஓகேவா? நூலின் ஏய். ஸோ அதேமாதிரி தான் ராவுமே ஒரு டைம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? எங்கே வருது, எங்கே தொடுது மட்டும் பார்த்துக்குங்க. அடுத்தது ஏரினா அது ஏரி வா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஏரி வானாக்கா மேலே ஏரி வா. இந்த ரீனா வந்து பார்த்தினாக்கா நீர்நிலை. ஓகேங்களா? கூரைனா வந்து பார்த்தினா வீட்டின் கூரை, இந்த கூரைனா வந்தாக்கா புடவை. சரிங்களா? அடுத்தது சிரம். இதை ஒரு டைம் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. சிரம்னா அது தலை. இலைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு பேர் அது தலை. வண்டி இழுப்பது காலை. கடலுக்கு வேறு பேர் என்னது பறவை. ரொம்ப முக்கியம் அது. ஓகேங்களா? பறவை வானில் வந்து பார்த்தினாக்கா பறந்தது. கதவை மெல்ல திறந்தான். பூ என்ன பண்ணும், மனம் வீசும். பூக்கு வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு 3 சுழினா தான் வரணும். ஏன்? வாசனை வந்து பார்த்தினாக்கா அப்படியே சுவண்ட் வந்து நேக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போனாக்கா அது அதிகமாக வரணும், சுவண்ட் அதிகமாக வரணும். அப்போ 3 சுழினா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு புலியின் கண் சிவந்து இருக்குது. ஓகே, எல்லாம் பார்த்துக்கலாம். குழந்தைகள் வந்து பார்த்தினாக்கா பந்து விளையாடினர். வீட்டு வாசலில் வந்து பார்த்தினாக்கா வந்துட்டு கோலம் போட்டனர். இந்த கோலத்துக்கு வந்து இந்தலாம் வரணும். இந்த கோலம்னா என்னது? ஸ்பியர், பந்துன்னு சொல்கிறாங்கல்ல, பால் எப்படி இருக்கும், ஸ்பியர் ஷேப்பில் இருக்குமா அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஸ்பெரிக்கல் ஷேப் அது அப்படி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அடுத்தது இதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் வந்துட்டு வாசிக்கணும். கன்ஃபார்ம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணாகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் வரும். என் வீட்டு தோட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சுழினா தான் வரணுங்க. தோட்டத்தில் வந்து மலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனம் வீசின, நான் சொன்ன மனத்துக்கு 3 சுழினா தான் வரணும். ந இம். ஓகேங்களா? திருவிழாவுக்கு யா வரணும். ஏன்னா சென்டர்னுக்கு 2 சுழினா வரணும். வாழைப்பழத்துக்கு யா வரணும். உடலுக்கு மிகவும் நல்லதுக்கு வந்து இந்தலா தான் வரணும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் வாசிங்கனாலே உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? ஆசரக்கோவை பற்றி ஒரு டைம் நீங்கள் பார்த்துடலாம். நம்ம ஆசரக்கோவைனா அது எதுந்து யார்? பெருவாயின் முள்ளியார். எத்தனை வித்து இருக்குது? 8 வித்து இருக்குது.
ஓகேங்களா? எத்தனை வெண்பா இருக்குது? 100 வெண்பாக்களை கொண்டது. ஆசிரியர் சொன்ன பெருவாயின் முள்ளியார். அவர் எந்த ஊரில் பிறந்தவர்? கயத்தூர். ஆசார கோவைக்கு என்ன வந்து மீனிங்கு? அறிவுரைகளை கூறும். ஓகேங்களா? சிறந்த அது நல்லொழுக்கத்துக்கு வரும். ஓகேங்களா? அறிவுரை கிடையாது, நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு, நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. சரிங்களா? ஓகேங்களா? அடுத்தது இந்த முக்கியமானது. ஓகேங்களா? கலைச்சொல் அறிவோம் நீங்கள் படிக்காமல் போகக்கூடாது, ஃபுல்லாக படிக்கணும். நீங்கள் கலைச்சொல் அறிவோம், அந்த கலைச்சொல் இல்லாத கொஷின் பேப்பரே கிடையாது. மினிமம் 1 கொஷின், மேக்ஸிமம் 2 கொஷின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? வெல்கம்னாக்கா நல்வரவு, கல்ச்சர்னாக்கா சிற்பங்கள், ஸ்டிப்ஸுனாக்கா சில்லுகள், ரெடிமேட் ட்ரெஸ்னாக்கா வந்து ஆயத்தாடை. சரிங்களா? மேக்கப்னாக்கா ஒப்பனை, டிஃபன்னாக்கா சிற்றுண்டி. சரிங்களா? இதோட இந்த இயல் வந்து முடியுது. திருக்குறள் கிளாஸ் தனியாகவே ஒவ்வொரு டேர்முக்குமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம சேனலில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் எனக்குமே வந்து ஒரு ஆர்வம் வரும். சரி, நம்மளை நம்பி 4 பேர் படிக்கிறாங்க, ஸோ நம்மளும் வீடியோஸ் பார்த்துட்டு எனக்குமே வந்து ஒரு ஆர்வம் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.